குச்சி ஐஸ் வீட்டிலேயே எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. அடி கனமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிடுவோம். அதில் 1/2 லிட்டர் பசும்பால் தண்ணி கலக்காமல் எடுத்து ஊற்றிக்கிடலாம். பால் நல்லா கொதித்து வரட்டும், பச்சை வாசனை இல்லாமல் பொங்கட்டும். 1/2 லிட்டர் பால் 400 பாலாக வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பால் நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். பால் நல்லா ஆறி வரணும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ பால் நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ பாலுக்கு தேவையான இனிப்பு சேர்த்துக்கிடலாம். இப்போ ஜீனி நான் ஒரு 5 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே பால் நல்லா திக்காக இருக்கனால பால்லையும் இனிப்பு இருக்கும், அதனால் நம்ம பாலுக்கு தேவையானதை பார்த்து சேர்த்துக்கிடலாம். இப்போ ஜீனி நல்லா கரையிற வரைக்கும் நம்ம நல்லா கலக்கி எடுத்துக்கிடுவோம். ஜீனி நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ நான் ஒரு 2 கிண்ணம் எடுத்திருக்கேன். அதில் நம்ம பால் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிடலாம் ஒரே அளவாக. இப்போ நம்ம 2 ஃப்ளேவரில் குச்சி ஐஸ் செய்ய போகிறோம். அதுக்காக நம்ம பிரித்து வச்சுக்கிடுவோம். நம்ம ரோஸ் மில்க் ஃப்ளேவர் ஒன்று, பாதாம் ஃப்ளேவரும் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ரோஸ் மில்க் எசன்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஒரு 5 சொட்டு ஊற்றிக்கிடலாம். நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். நல்லா அந்த எசன்ஸ் நல்லா பாலில் நல்லா கலந்து வரணும். நல்லா கிளறி எடுத்துக்கிடலாம். தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரானாலும் ஊற்றிக்கிடலாம். இப்போ இன்னொரு இதில் பாதாம் எசன்ஸ் எடுத்திருக்கேன் நான். அது எல்லாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். அதில் நான் ஒரு 10 சொட்டு நான் எடுத்துக்கிறேன். அதையும் நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கிடலாம். எசன்ஸ் நல்லா எல்லா பால்லையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம எல்லாமே நல்லா கலக்கி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மோல்டு நம்ம எடுத்துக்கிடலாம். இதை நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் ரோஸ் மில்க் ஃப்ளேவர் எடுத்து நம்ம ஊற்றிக்கிடலாம். அது ஃபுல்லாக நிறையிற மாதிரி ஊற்றிக்கலாம். அப்போ தான் எடுக்கும்போது நல்லா ஈஸியாக வரும். அது குச்சி முழுசாக நல்லா பிடிச்சிருக்கும், அதுக்காக. அடுத்து நம்ம பாதாம் ஃப்ளேவர் ஊற்றிக்கிடலாம். இப்போ நம்ம மூடி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வைக்க போகிறோம், டிஸ்டர்ப் பண்ணாமல். இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு நாள் அப்படியே இருக்கட்டும், மறுநாள் எடுத்துக்கிடலாம். இப்போ ஐஸ் நல்லா செட் ஆகி வந்துருச்சு. இது இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தண்ணி பைப்பில் லேசாக காட்டி எடுத்துக்கிடணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனே நம்ம நேரடியாக ஓப்பன் பண்ணோம்னா வராது. ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி லேசாக ஆட்டினீங்கன்னா ஒரு லூஸ் கொடுத்த மணிக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக எடுத்தால் வந்துடும். இங்கே பாருங்கள், நம்ம ஊற்றி வச்சுருக்கிற குச்சி ஐஸ் எப்படி ரெடியாகி வந்திருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச குச்சி ஐஸ் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள்.